வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெயிலர் எக்ஸாம். இப்போ சண்டே நடந்த ஜெயிலர் எக்ஸாமில் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 டேஸ் ஆண்டிற்குள் மக்கள் தொகையை நிலைநிறுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்தது. தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2000 கொண்டு வந்தாங்க. அதனுடைய நோக்கம் எந்த வருடத்திற்குள் மக்கள் தொகை நிலைநிறுத்துவதை குறிக்கோளாக கொண்டு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டிற்குள் மக்கள் தொகையை நிலைநிறுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்தது அப்படின்னா 2046 2046 மக்கள் தொகையை நிலைநிறுத்துவதை குறிக்கோளாக கொண்டது தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மனிதவள முன்னேற்ற குறியீடு, அதாவது மனிதவள முன்னேற்ற குறியீடு பின்வருவனற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால அளவு, வயது வந்தோரின் கல்வியறிவு, பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு. இதில் ஆப்ஷன் 1 மற்றும் 2, 2 மற்றும் 3 அந்த மாதிரி இருக்கும். அதை நான் மென்ஷன் பண்ணல. மனிதவள முன்னேற்ற குறியீடு, ஃபஸ்ட்டு மனிதவள முன்னேற்ற குறியீடு அப்படின்னா என்னென்னா HDI அப்படி சொல்லுவாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் மெஹபூப் உல் ஹக். பாகிஸ்தான் மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும் அமர்த்தியா குமார் சென், நம்ம இந்தியாக்கார் நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா குமார் சென், இவங்க 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணாங்க, அதாவது ஒரு நாட்டில் மனித வளம் எதை வச்சுலாம் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா வாழ்நாள், ஒரு நாட்டில் சராசரி ஆயுட்காலம், வாழ்நாள் இது ஒன்று. அப்புறம் கல்வியறிவு, நாட்டில் உள்ள கல்வியறிவு. அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்னா தல வருமானம் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். தல வருமானம், பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, தல வருமானம். இந்த 3 வச்சு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணாங்க. அதாவது என்னென்னா வாழ்நாள், ஃபஸ்ட்டு வாழ்நாள் ஆயுட்காலம் சொல்லலாம், 2வது கல்வியறிவு, 3வது என்னென்னா தல வருமானம், வாழ்க்கை தரம். இந்த 3 வச்சு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடும் கேட்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மெஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா குமார் சென், இவங்க 2 பேர் சேர்ந்தா கண்டுபிடிச்சாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மனிதவள முன்னேற்ற குறியீடு என்னென்ன குறிப்பது எதுனா 3 தான் ஃபஸ்ட்டு குறிக்குது. என்னென்னா ஆயுட்காலம், கல்வி, வாழ்க்கை தரம். இதில் என்னென்ன இருக்குன்னா கால அளவு, அதாவது கால அளவுங்கிறது ஆயுட்காலம் இது. அப்புறம் வயது வந்தோரின் கல்வியறிவு 2, பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு, இந்த 2மே வராது. ஸோ ஏ மற்றும் பி தான் கரெக்டு. ஏ மற்றும் பி தான் சரி. அதாவது மனிதவள முன்னேற்ற குறியீடு குறிப்பது எதுனா கால அளவு, அதாவது ஆயுட்காலம், வயது வந்தோரின் கல்வியறிவு, வாழ்க்கை தரம், இந்த 3 தான் குறிக்குது. இங்கே 2 தான் இருக்குது. ஏ மற்றும் பி இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலே பார்த்தோம். 11வது ஐந்தாண்டு திட்டம், ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்தோம். அதுக்காண்டி திட்டக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா 1950 1950 மார்ச் 15 அமைக்கப்பட்டதான் திட்டக்குழு. இதன்படி முதல் திட்டம் எப்போனா 51 to 56 கொண்டு வந்தாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் 51 56 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. திட்ட விடுமுறை காலம் எப்பொழுது விடப்பட்டாங்க அப்படின்னா 66 69 1966 1969 திட்ட விடுமுறை காலம் விட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரே வருஷம் மட்டும் ஓராண்டு திட்டங்கள் விட்டுருப்பாங்க. எப்போனா 79 to 80 மட்டும் ஓராண்டு திட்டங்கள் விட்டுருப்பாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரும். ஸோ அதனால் ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வருடம் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 91 1991 புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது 92 97 வரைக்கும், வரிசையாக 2012 2017 வரைக்கும் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும், எந்தவித கேப்புமே இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு திட்டம் எப்போனா 1951 56, அப்படியே கண்டினியூஸாக வரும்பொழுது திட்ட விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க. எப்போனா 66 69 திட்ட விடுமுறை காலம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வருடம் ஓராண்டு திட்டங்கள் விட்டுருப்பாங்க. எப்படின்னா 79 80. அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க 91, இது கேப். அதுக்கப்புறம் 92 97 கண்டினியூஸாக வந்திருக்கும். மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 to 17. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2012 to 2017. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2007 to 2012 இதுதான் 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். ஆனால் திட்டக்குழுவை
கலைச்சிட்டாங்க. எப்போனா 2014 ஆகஸ்ட் 17 2014 ஆகஸ்ட் 17 வந்து திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012 தான் வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். அதுக்கப்புறம் இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது எது? இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது எது? ஆப்ஷன் ஏ தொழில் துறையில், பி வேளாண் துறையில், சி சேவை துறையில், டி அயலகத்துறையில். இந்தியாவில் மறைமுக வேளாண்மை அதிகமாக காணப்படுவது எது? எதில் மறைமுக வேளாண்மை அதிகமாக காணப்படுதுன்னா, அதாவது வீட்டில் நிறைய பேர் ஹிடன் எதில் இருக்காங்கன்னா வேளாண் துறையில் தான் வந்து மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுது. பருவமழை நம்பி இருக்காங்க. ஸோ நிறைய நாள் வந்து வீட்டிலே இருக்காங்க. மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுது வேளாண் துறையில். அதுக்கப்புறம் முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது? முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது? வீட்டுக்கடன், நுண்நிதி, தனிநபர் கடன், வாகன கடன். முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது? வீட்டுக்கடன், நுண்நிதி, தனிநபர் கடன், வாகன கடன். ஃபஸ்ட்டு முத்ரா பேங்க் அப்படின்னு நான் பார்ப்போம். முத்ரா பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 8 2015. முத்ரா பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 8 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா எம்எஸ்எம்இஎஸ் நிறுவனங்களுக்கு லோன் தரதான். எம்எஸ்எம்இஎஸ் மினிமம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இஎஸ்னால் மினிமம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து கடன் வழங்குறதா வந்து இந்த முத்ரா வங்கியோட முக்கியமான நோக்கம். எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மோடி ஏப்ரல் 8 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ முத்ரா வங்கியோட முக்கியமான நோக்கம் எம்எஸ்எம்இஎஸ் அந்த நிறுவனங்களுக்கு மினிமம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதுக்கு வந்து லோன் தரதான். ஸோ இது முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்நிதி, மைக்ரோ லோன் அது வழங்குறதா வந்து முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது. அதுக்கப்புறம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மயத்திற்கு வழிவகுத்தது? நம்ம இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பார்த்தோம். அந்த 3 வீடியோலையுமே இதில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 1991 பொருளாதார கொள்கை. ஸோ எக்கனாமிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை 1991. எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மையத்திற்கு வழிவகுத்தது? எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மையத்திற்கு வழிவகுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. புதிய பொருளாதார கொள்கை தான் வந்து தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் இந்த 3ஐயுமே கொண்டு வந்திருக்கோம். எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தது. யார் பிரதமராக இருந்தாங்கன்னா பிவி நரசிம்மராவ் அவங்க பிரதமராக இருக்கும்போது கொண்டு தான் புதிய பொருளாதார கொள்கை. ஸோ எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மையத்திற்கு வழிவகுத்தது அப்படின்னா 1991. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் குறைவான பிறப்பு விகிதம் கொண்டது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் குறைவான பிறப்பு விகிதத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து குறைவான பிறப்பு விகிதத்தை கொண்டது. கேரளா தான் குறைவான பிறப்பு விகிதத்தை கொண்டது. அதிகமான மக்கள் தொகை பிறப்பு விகிதம் எங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேசம் தான் வந்து அதிகமான பிறப்பு விகிதத்தை கொண்டது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மனிதர்கள் வாழலாம், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு உள்ள மக்களின் எண்ணிக்கை, அதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 382. இது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த இருக்கிற டேட்டாஸ்லாம் 382 வந்து இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி. இதன்படி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் வந்து அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். அதுக்கப்புறம் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஏபி. அருணாச்சல பிரதேசம் வந்து குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஏபியில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்தில் அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதை வச்சு தான் வந்து பாலின விகிதம் இது கணக்கிட போகிறாங்க. அதன்படி அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம். 1000க்கு 1084 பெண்கள் இருக்காங்க. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, 877 பேர் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 877 பேர் இருக்காங்க. அதிகமான பாலின விகிதம் கொண்டது வந்து கேரளா, குறைவான பாலின விகிதம் கொண்டது ஹரியானா. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தின்படி
அதிகமான எழுத்தறிவு கொண்ட விகிதம் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃபஸ்ட்டு. அதிகமான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் என்ன பார்த்தீங்கன்னா பீகார் தான் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒரு மனிதரின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.5 வயது. 63.5 வயது தான் வந்து இந்தியாவில் ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம். ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் குறைவான பிறப்பு விகிதம் கொண்டது அப்படின்னா கேரளா. எந்த மாநிலம் அதிகமான பிறப்பு விகிதம் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி குழந்தை பாலியல் விகிதம் என்ன? குழந்தை பாலியல் விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கின்படி குழந்தை பாலியல் விகிதம் எவ்வளோனா, அதாவது 0லேருந்து 6 வயசு உள்ள குழந்தைகள் அதில் வந்து அந்த 1000 அவங்களுக்கு எவ்வளோ பாலியல் விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 918 தான் வந்து 2018 குழந்தைகள் பாலின விகிதம். 2011 மக்கள் தொகையின்படி குழந்தைகள் பாலின விகிதம் வந்து 918 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்புறம் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க. GNI அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் இன்கம், நிகர தேசிய வருவாய். இது வந்து கரெக்டான ஆன்சர். GNI வந்து கரெக்டு, நிகர தேசிய வருவாய். GTP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு சொத்து அல்லது நிகர உள்நாட்டு வரி. ஸோ இதுவுமே கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் மூணாவது HDI என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு பார்த்தோம். மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவுமே கரெக்டானது. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா HDR மனித வளர்ச்சி அறிக்கை. இதான் வந்து தவறானது. இது அதில் தவறான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.